மக்களால் நான் கட்டுவனமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்லயும் மொத்தம் 9,000 கோடி கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்காம இந்தியாவுக்கு டிம்கி கொடுத்துட்டு போன பீட் ஃபேக்டரி ஓனர் விஜய் மல்லையாவை லண்டன்ல இருக்கிற ஸ்காட்லாந்து போலீஸ் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. என்னதான் இந்தியாவை விட்டு ஓடி போனாலும் விஜய் மல்லையா இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களை கிண்டல் பண்ணாம இருந்ததே இல்லை. டெய்லி அவரோட ட்விட்டர் பேஜ்ல அவரோட பாணியில கிண்டல் பேச்சை பேசிட்டே தான் இருந்தாரு. கடன் வாங்கின 9,000 கோடியை திருப்பி தராதனால விஜய் மல்லையா மேலையும் அவரோட ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் மேலையும் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சது. தப்பிச்சு போன விஜய் மல்லையாவை நாடு கடத்தி இந்தியா கிட்ட ஒப்படைக்க சொல்லி லண்டன் நாட்டுல கேட்டுக்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு ஒத்துக்கிட்ட லண்டனும் விஜய் மல்லையாவை ஸ்காட்லாந்து போலீஸை வச்சு இன்னைக்கு கைது செஞ்சாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, கைதான 3 மணி நேரத்திலேயே விஜய் மல்லையா லண்டன் கோர்ட்டு ஜாமீன் வாங்கிட்டாரு. ஜாமீன்ல வந்த விஜய் மல்லையா உடனே அவரோட ட்விட்டர் பேஜ்ல அவரோட வழக்கமான கிண்டல் பேச்சை தொடங்கியிருக்காரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களால வெறுமனே என்னை பத்தி பேச மட்டும்தான் முடியும், லண்டன்ல என்ன ஒண்ணும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு என்கொயரி அவ்வளவுதான், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு ரொம்பவே திமிரா சொல்லியிருந்தாரு விஜய் மல்லையா. மேலும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம தமிழ் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.